வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இக்கால இலக்கியத்தில் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய கனல் மிகுந்த கவிதைகளால் மக்களுடைய மனசில் விடுதலை உணர்வை உருவாக்கின கவி தான் பாரதியார். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, இந்த மாதிரி பல பரிமாணங்களை கொண்டவர் தான் பாரதியார். இவர் 11/12/1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மையார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா தமிழில் புலமையோட 11 வயசுலேயே அவருடைய கவி பாடுற ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். இவருடைய கவி புலமையை பாராட்டிய எட்டயபுரம் மன்னர் தான் இவருக்கு பாரதின்ற பட்டத்தை வழங்கினார். பாரதியார் வடமொழி, இந்தி, ஃப்ரெஞ்சு, வங்காளம், ஆங்கிலம் இந்த மொழிகளெல்லாம் நல்லா அறிஞ்சு வச்சுருந்தார். எட்டயபுர மன்னர் அவரை அழைச்சி அவரை அரசவை கவிஞராக்குனார். 1904 விவேக பானு இதழில் தனிமை இறக்கம் என்ற தலைப்பில் பாரதியார் அவரோட முதல் பாடலை வெளியிட்டார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி புகழ்பெற்ற காவியங்களும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, புதிய ஆத்திச்சூடை இந்த கவிதைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட கதைகள்லையும் ஜெகச்சித்திரம் அப்படின்ற ஒரு நாடகத்தையும் இவர் எழுதியிருக்காரு. இவர் உணர்ச்சியோட கவிதைகளை பாடி மக்களை எழுச்சி பெற செஞ்சு நாட்டு விடுதலைக்காக போராடுறதுக்கு இவர் வழிவகுத்தார். இவருடைய பாடல்களில் பார்த்திங்கன்னா தேசியம், தாய்மொழி பற்று, இறை வழிபாடு, குழந்தைகள் பண்பு, வளர்ப்பு, பெண் விடுதலை, மாந்தர் உயர்வு இதெல்லாம் முக்கியமான கருத்தாக வச்சு எழுதியிருக்காரு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இதை அவர் பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது எழுதினது. எளிய மக்களை நோக்கியும் இவர் கவிதையை எழுதியிருக்காரு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம், மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ அப்படின்னு ஆவேசமாக கேட்டவர் தான் பாரதியார். பாஞ்சாலி சபதம் இவர் எழுதின ஒரு குறுங்காப்பியம். இது நிகரற்ற ஒரு காப்பியம் சொல்லலாம். ஏன்னா பாரத தேசத்தோட நிலைமையை பாரத கதை மூலமாக இவர் அந்த காப்பியத்தில் எழுதியிருப்பார். இலக்கண கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் அப்போ புதுசாக அறிமுகமான ஒரு கவிதை மரபை அவரால் முயன்ற அளவுக்கு வசன கவிதையாக அவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதின ஞான ரதம் தமிழில் தோன்றிய முதல் உரைநடை காவியம்னு சொல்லலாம். மானுடம் பாட வந்த மாக்கவி, மக்கள் கவி, புது நெறி காட்டிய புலவன், கவி குயில், கவி முரசு, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா இந்த மாதிரிலாம் சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. இவரை பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.